வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பாம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இதோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அர்ஜுன் தாஸ் தான் இந்த படத்துல மேல் லீடா பண்ணிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரு கிராமம் இருக்குங்க, ஒத்துமையா சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். ஆனா இப்ப கிராமத்துல ரெண்டு பிரிவு ஏற்பட்டிருக்கு. எதனால ரெண்டு பிரிவு ஏற்பட்டது, அந்த பிரிவு எப்பதான் சரியாகும், அந்த பிரிவு இருக்கிறதுனால இவங்க நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அதாவது எந்த ஒரு வளர்ச்சியும் இந்த கிராமத்துல நடக்காம இருக்கு. அதை கூட இந்த ஊர் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரெண்டு பிரிவா இவங்க சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரிவு எப்படி சால்வ் ஆகுது, எந்த விஷயத்தினால சால்வ் ஆகுதுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பண்ணுங்க. சரி, மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கால கம்மாயப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. ஒரு பாட்டி தான் இந்த கிராமத்தை பத்தி பேத்திக்கிட்ட கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. இவங்க கடவுள்னு எந்த ஒரு சாமியும் கும்புறது கிடையாது. இவங்க ஊர்ல பெரிய மலை ஒண்ணு இருக்கும். அந்த மலை உச்சில இருந்து வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை தான் இவங்க சாமி மாதிரி கும்பிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த கிராமத்துல ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் வருது. நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. என்ன நிறைய பேர் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. சிலர் ஊரை விட்டு காலி பண்ணிடலாம்னு யோசிக்கிறாங்க. சிலர் இந்த ஊர்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதே மாதிரி நாட்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்யுது, இடி இடிக்குது. மலை உச்சில இருந்து ஒரு பெரிய கல்லு கீழே விழுது. அது ரெண்டு பீஸா உடையுது. ஒரு பெரிய பீஸ், ஒரு சின்ன பீஸ். ஒரு குரூப் பெரிய பீஸ் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு குரூப் சின்ன பீஸ் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எது எப்படியோ இந்த கல்லு விழுந்ததுக்கு அப்புறம் இங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன மாதிரி உங்களுக்கு தோணுது. ஒரு குரூப் பெரிய கல்லை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு குரூப் சின்ன கல்லை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக இந்த ஊரு ரெண்டு குரூப்பா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க தான் பெரிய ஆளுன்னு அவங்க சொல்றாங்க, இல்ல நம்ம தான் பெரிய ஆளுன்னு இவங்க சொல்றாங்க. அப்படியே வருஷங்கள் போக போக கேஸ்ட் ரீதியா நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இங்கதான் பாம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதிக்கு புது கலெக்டர் லேடி வந்திருக்காங்க. இப்ப இவங்க புதுசா வந்திருக்கிறதுனால பிரசாதம் ஒருத்தர் தராரு. அவங்க பிரசாதத்தை மட்டும் எடுத்து சாப்பிடுறாங்க. எனக்கு இந்த தின்னூர்லாம் வேணான்ற மாதிரி மறுத்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சாமி நம்பிக்கை அவ்வளவு கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல இவங்க மறுத்துறாங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்றது தானே இவங்களோட வேலையா இருக்கும். அந்த கால கம்மாயப்பட்டி ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்கல்ல, அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு வளர்ச்சியும் பண்ண முடியாம இருக்கு. அந்த கிராமத்தை பத்தி ஒரு போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவருமே அந்த கிராம மக்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சேர்ந்து விளையாடி இருப்பா. அதை போய் பெரிய பிரச்சனையா மாத்தி இருக்காங்க. காரணம் ரெண்டு குரூப்புமே பெருசா பேசிக்கவே மாட்டாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அவங்க அந்த இடத்துக்கு போக கூடாதுன்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கும். அதை மீறி இந்த பசங்க பேசி இருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. இதனால கோவப்பட்டு ரெண்டு குரூப்பும் அடிச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர்னால இந்த சிச்சுவேஷனை சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியல. அதனால உயர் அதிகாரி ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவருமே நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் புதுசா வந்த கலெக்டர் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேச்சுவார்த்தை பண்றதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, காரை கொஞ்சம் சைடா நிறுத்தி இருப்பாரு. இதை பாக்குற அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவர் நமக்கு சப்போர்ட்டான ஆளுன்ற மாதிரி பேசுறாங்க. இதை பாக்குற எதிர் குரூப்புக்கு கோவம் வந்துருது. ஆமா, அவங்க பக்கம் காரை நிறுத்தி இருக்காரு, இவர் அவங்க சப்போர்ட் போல அப்படின்ற மாதிரி இந்த ஆபீஸ்ல போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதை வச்சே ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தேவையே இல்லாம சண்டை போடுவாங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்றாரு. சில சண்டைகளை நமக்கு சாம்பிளா காட்டுறாங்க. ஸ்கூல் மட்டும் ஒரே ஸ்கூல் தான் இருக்கும். சூரியன்ற ஒரு பையன் கபடி விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு எதிர் டீமை சேர்ந்தவங்க வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க கேம்ல கூட அவனோட காலை பிடிக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நவீன் ஒரு பையன் இருக்கான். அவன் காலெல்லாம் பிடிக்க தேவையில்லடா, தோத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றான். சோ சின்ன பசங்க கிட்ட கூட இந்த கேஸ்ட் ரிலேட்டடான டிஸ்கிரிமினேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையன் கூட சேர்ந்து விளையாண்ட மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அப்பா இருக்காருல்ல, அவன் கூட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. அதான் விளையாடக்கூடாதுன்னு சொல்றான்ல, விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. இந்த அளவுக்கு நடக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி, சரி பண்றது தான் நம்ம வேலை, நான் எப்படியாவது சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கலெக்டர் லேடி பேசுறாங்க. இப்ப கலெக்டர் லேடி அந்த கிராமத்துக்கு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க நடுவுக்கா காரை நிறுத்துறாங்க. ஏன்னா யாரு சார்பும் நம்ம எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி நிறுத்துறாங்க. இப்ப மக்களை பார்த்த மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. நீங்க எப்ப பாரு இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் உங்க கிராமத்துக்கு நடக்காது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். நீங்க ரெண்டு பேருமே ஒத்துமையா இருந்துக்கோங்க. பிரிட்ஜ் போடுறதாகட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதாகட்டும் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி இவங்க பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு இருமல் வருது. இவங்க சட்டுன்னு ஒரு டீமை பார்த்து தண்ணி கேட்கறாங்க. நம்ம கிட்ட தான் மேடம் தண்ணி கேட்டாங்க, இவங்க நம்ம ஆளுன்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் இதனால டென்ஷன் ஆயிருந்தாங்க. இப்ப ரெண்டு குரூப்புக்குள்ளயும் சண்டை மாதிரி ஏற்படுது. என்ன நம்மளாலையும் இதை சால்வ் பண்ண முடியலன்ற மாதிரி இவங்களும் அப்செட் ஆகி அங்க இருந்து கிளம்புறாங்க.
இவங்கள பாக்குறதுக்காக ஒரு மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மினிஸ்டர் அந்த ஊர் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்பதான் உங்களுக்கு ஒதுக்குற ஃபண்ட் எல்லாம் இவர் ஆட்டிய போட முடியும். என்ன மேடம் தீர்த்து வைக்க முடியல போலியன்ற மாதிரி கிண்டலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் தான் வேணும்ட்டே சண்டையை உருவாக்கிட்டு இருக்காரு, அது மூலியமா நிறைய ஆதாயம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது இந்த லேடிக்கு புரியுது. நான் சீக்கிரமா சால்வ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. முடிஞ்சா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கதிர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏகப்பட்ட மனுவே இவர் தான் போட்டிருப்பாரு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் எல்லாம் கொண்டு வரலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஊர் மக்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது எதுவுமே நடக்காம இருக்கு. இதை பத்தி எல்லாம் இவரும் ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பேரு மணிமுத்து அப்படின்றது. இவர் எப்பவுமே குடிச்சிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. இவரை தூக்கிட்டு போற வேலையை நம்ம ஹீரோ தான் பண்ணுவாரு. அதே சமயம் இந்த கதிர் இருக்கார்ல, எப்ப பாரு பாம்பு போட்டுக்கிட்டே இருப்பாரு, அதாவது வாயுவை வெளியேற்றிக்கிட்டே இருப்பாரு. இதனால தான் படத்துக்கும் அந்த மாதிரி டைட்டில வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரோட வீட்டுல விடுறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேரு பிரபா அப்படின்றது. பிரபாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பிடிக்கும். ஹீரோ கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க, உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த கிராமத்துல இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. முதல்ல பூசாரியா ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட அம்மா சாவறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதாவது இந்த ஊரு யாருனால மாறும்ன்றத ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது விடுகதையில சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே அந்த நபர் எப்ப வருவான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வெயிட் பண்றாரு. இப்ப வேற ஒரு கப்பலை காட்டுறாங்க. இவங்க பேரு சரத் மீனா அப்படின்றது. இவங்களுக்கு 4 வருஷமா குழந்தை இல்ல. இந்த மீனாவோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம், இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப சூரியன்ற பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊரு பிரசிடென்ட் ஒரு சேர்ல உட்காருவாரு. அந்த சேர்ல என்னைக்காவது நம்ம உட்காரணும் அப்படின்ற மாதிரி போகும்போதும் வரும்போதும் அந்த சேரியை இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பாண்டின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவர் வீடியோவா போட்டுட்டு இருப்பாரு. ஆனா பெருசா இவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸே கிடைக்க மாட்டாங்க. ஏற்கனவே கதிரை பத்தி சொல்லியிருப்பேன். கதிரை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது நடக்காததுனால விரக்தியில இவர் சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இவர் சரக்கடிச்சு விழுந்து கிடந்தா தூக்கிட்டு வந்து வீட்டுல போடுறது ஹீரோவோட வேலையா இருக்கும். ரெகுலரா இந்த விஷயத்தை ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. தங்கச்சி தான் இப்ப வேலை பார்த்து குடும்பத்தெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த தங்கச்சியும் அண்ணன் விழுந்து கிடக்கிறத பார்த்தா தூக்கிட்டுலாம் வருவாங்க. தங்கச்சி பேரு பிரபான்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையும் ஒரு சாங்லயே நமக்கு தெளிவா காமிச்சு முடிச்சிடுறாங்க. நான் சூரியன் ஒரு சின்ன பையனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருக்கும். இப்ப அவனுமே தூக்கத்துல நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறாரு. நடந்தவன் பிரசிடென்ட் வீட்டுக்கிட்ட போறான். அதை மட்டும் அவர் பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ பாக்குறதுக்குள்ள தடுக்கணும்னு போறாரு. ஆனா அவன் எங்க போனான்னு தெரியல. அப்பன்னு பத்தி யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. இவர் பயந்துடுறாரு. பார்த்தா பிரபா தான் முதுகுல கைய வச்சிருப்பாங்க. இங்க என்ன பண்ற, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல அந்த சூரிய பையன் இங்க வந்துட்டான், அவனை தேடி வந்தேன்னு சொல்லிட்டாரு. சரி 2 பேருமே தேடலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த சூரியன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த சேருக்கு பக்கத்துல தான் போயிருக்கான். தூக்கத்திலேயே தான் இப்படி வந்திருப்பான். சேர் மேல காலெல்லாம் வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நவீன் பாக்குறான். நவீனை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட சேர்ந்தவன். அவனுமே இந்த சேர் மேல இவன் காலை வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி கோவமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் பிரபாவும் சேர்ந்த மாதிரி வேகமா இந்த சின்ன பையனை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை இந்த சின்ன பையன் சேர்ல காலை வச்சதை யாருமே பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நவீன் அப்படின்ற அந்த பையன் பார்த்திருப்பான். அவன் பிரசிடென்ட்டோட சொந்தக்கார பையன் தான். பிரசிடென்ட் கிட்ட சொல்லிடுறான். பிரசிடென்ட்டும் இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த கிராமத்துல என்ன நடந்தாலும் சரி உடனே மினிஸ்டருக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா மினிஸ்டரோட ஆள் ஒருத்தர் அங்க இருக்காரு. அவர் தான் அப்பப்ப அப்டேட் பண்ணுவாரு. இவனுங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு எந்த ஸ்கீமும் தராம எல்லா காசையும் அமுக்கணும்ன்ற மாதிரி கணக்கு பண்றாரு. அந்த சூரியன்ற பையனை ஏதாவது பண்ண போறாங்கன்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இவங்களுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா மொத்தமா வந்துடுறாங்கல்ல, இவங்களால எதுவுமே பண்ண முடியல. சின்ன பையன்டா தெரியாம பண்ணிட்டான் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கதிர் பேசி பாக்குறாரு. இவங்க கேட்க மாட்டாங்க. அதுலயும் பிரசிடென்ட் பையன் இருக்காரு பாத்தீங்களா, இவன் கால்ல கண்டிப்பா சூடு வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரையும் அடிக்கிறாரு. அதாவது தடுத்தாங்கல்ல, அவங்க 3 பேரையும் அடிச்சு கீழே விழ வச்சிடுறாரு. அந்த பையனை லாக் பண்ணி புடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க லாக் பண்ணி புடிக்கிறாங்க. இப்ப அந்த பையனோட கால்லயே சூடு வைக்கிறாரு. அவன் வலியால துடிச்சிட்டு இருக்கான். நவீன் தானே மாட்டி விட்டான். நவீனுக்கே இதை பார்க்கும்போது லைட்டா கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோக்கு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது. ஹீரோவோட அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு கலவரத்தினால தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த கிராமத்துல அடிக்கடி கலவரம் நடக்கும் போல. அந்த மாதிரி ஒரு கலவரத்தினால தான் அப்பா அம்மாவை இழந்திருப்பாரு. அதை நினைச்சு பிரசன்ட்ல இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பத்துல இருந்தே கதிர் தான் இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப சூரியோட கிராமத்தை சேர்ந்தவங்க ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல, சூரிய இந்த மாதிரி பண்ணிட்டாங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சண்டைக்கு போறாங்க. இப்ப திரும்பி 2 ஊரை சேர்ந்தவங்களும் சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. அதுல நிறைய சேதங்கள்லாம் ஏற்படுது. நிறைய பகுதி கொளுத்தப்படுது. இதெல்லாம் பாக்குற கதிர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கதிர் இருக்கார்ல, புதுசா வந்த கலெக்டரை பார்த்து பேசலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அவங்கள பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. நானுமே மாற்றத்தை கொண்டு வரணும் தான் நினைக்கிறேன். எங்க அவங்க கிராமத்து மக்கள் பேசவே விட மாட்டாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க.
மேடம் நானும் ஒரு சைடுல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம், பிரிட்ஜ் வரணும்ன்றதுக்காக சைன் போடுங்கன்னு சொன்னா கூட யாருமே சைனை போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. எனக்கும் ரொம்ப டைம் இல்ல, அந்த மினிஸ்டர் வேற அந்த இடத்தையே காலி பண்றதுக்கான ஏற்பாடு பண்றாரு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஒத்துமையா மாத்தி சைனை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம், நான் எதாவது பண்றேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டே சரக்கு வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கம்பீரமான வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸை வச்சு எதுக்காகடா நீ பேச மாட்ட, என்ன மாதிரி நீ பேசினா கரெக்டா இருக்கும்டா, இந்த மாற்றம் ஏற்படும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துதான் அப்பா அம்மாவை இழந்திருப்பாரு, இன்னொன்னு பிரச்சனை பண்ணி நமக்கு வேண்டிய யாரையாவது இழந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த கதிரை ரொம்ப பிடிக்கும், இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. கதிரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த ஊரை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாருல, இதெல்லாம் அந்த மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருது. அதனால மினிஸ்டர் இருக்கார்ல, அவன் கதையை யாருக்கும் தெரியாம முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிண்ணே பாத்துக்கிறோம், இப்ப கூட கண்காணிச்சுட்டு தான் இருக்கும்ன்ற மாதிரி மினிஸ்டர் ஆளுங்க சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டே கதிரை முடிக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க போல. இப்ப காலி பண்ணலான்னு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. ஹீரோ தானே எப்பவுமே தூக்கிட்டு போவாரு, அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து வீட்டுல விடுறாரு. வீட்டோட திண்ணையில இவர் படுக்க வச்சிடுறாரு. தங்கச்சியும் சாப்பிடுன அப்படின்ற மாதிரி சாப்பாடு ஊட்டுறதுக்காக வராங்க. ஆனா இவர் முடிக்கவே மாட்டாரு. என்ன ஆச்சுன்னு செக் பண்ணும் போதுதான் அண்ணனுக்கு உயிர் இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வருது. அண்ணன் எந்திரிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் வேகமா பக்கத்துல வந்து செக் பண்றாரு. பார்த்தா மூச்சு பேச்சு இல்லைன்றது தெரிய வருது. ஐயோ செத்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. மருத்துவம் எல்லாம் பாக்குற லேடி இருக்காங்கல்ல, இறந்து போயிட்டதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதனால ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இந்த தகவல் எல்லாம் போயிருது. செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவால ஃப்ரெண்டு இறந்து போனதை நம்பவே முடியல. எல்லாருமே உள்ள இருக்கும் போது இவர் மட்டும் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. ப்ளீஸ்ரா எந்திரிடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட லைட்டா அசைவு வருது, அதாவது வாயுவை வெளியேற்றுறாரு. அப்ப உயிரோட இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அவன் இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி உள்ள இருக்க லேடிஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்களுமே வேகமா வெளியே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவர் அசைவே இல்லாம தான் இருக்காரு. டே செத்து போயிட்டான், நீ தான் வளர்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இல்ல இல்ல வாய்வு வெளியேறுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த மருத்துவச்சி லேடி இருக்காங்கல்ல, செத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 நாள்ல திருவிழா வரப்போகுது, அதனால இவரோட பாடியை சீக்கிரமா கிளியர் பண்ணோன்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. தங்கச்சி சொல்றது யாருமே காதுல வாங்க மாட்டாங்க. பாடியை தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பிரசிடென்ட் பையனாலையும் ஃப்ரெண்ட்ஸாலையும் பாடியை தூக்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரசிடென்ட்டே தூக்குறதுக்காக வராரு, அவராலையும் சுத்தமா தூக்க முடியல. என்ன தூக்க முடியலன்ற மாதிரி பிரசிடென்ட் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்ப இந்த பிரபா இருக்காங்கல்ல, நீ தூக்குன்ற மாதிரி மணிமுத்து கிட்ட சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. 4 பேர் சேர்ந்து கூட தூக்க முடியல, ஆனா இவரால அசால்ட்டா தூக்க முடியுது. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மினிஸ்டர் ஆள் இருக்கார்ல, நாங்க சாகடிக்கலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவனே செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க. அவனே செத்து போயிட்டாலும் நல்லதுதான், ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, ஊர் எல்லைக்கு பாடியை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உடனே இந்த சடங்கை பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரமா தான் அண்ணனை பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த சடங்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஊருக்குன்னு ஒரு பூசாரி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரும் இறுதி சடங்கு பண்ணலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. அப்பயும் இவர் உடம்புல இருந்து வாயு வெளியேறிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் போது இந்த பூசாரிக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. அம்மா சின்ன பையனா இருக்கும் போது சொன்னாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த பாடி கூட மேட்ச் ஆகிற மாதிரியே இவருக்கு தோணுது. நம்ம ஊருக்கு கடவுளால மாற்றம் வரும் நம்பிட்டு இருந்தோம்ல, இதுதான் அந்த கடவுள், நமக்கு மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஊர் மக்கள் அதை முழுசா நம்ப மாட்டாங்க. அதுலயும் பிரசிடென்ட் ஒரு கேள்விலாம் கேட்கிறாரு. 4 கால ஜீவன் வணங்கோன்ற மாதிரி நீ சொன்ன, 4 கால ஜீவன்னா இப்ப நாற்காலின்னு சொல்ற, அது எப்படி நாற்காலி வணங்கும், நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லன்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு இந்த பூசாரியாலையும் பதில் சொல்ல முடியல. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு ஆடு வருது. அந்த ஆடு இருக்கு பாத்தீங்களா, வணங்குனா எப்படி வணங்குமோ அந்த மாதிரி இவரை பார்த்து வணங்கிட்டு இருக்கு. இதை பாக்குறவங்க மிரண்டு போயிடுறாங்க. இப்பயாவது நம்புறீங்களான்ற மாதிரி பூசாரி கேட்கிறாரு. அப்பன்னு பார்த்து இங்க இருக்க மீனா மயங்கி விழுறாங்க. என்னாச்சுன்னு செக் பண்ணும்போது அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதா தெரிய வருது. 4 வருஷமா பிரெக்னென்ட் ஆகாதவங்க இப்ப ஆயிருக்காங்கல்ல. ஹஸ்பண்ட் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஹஸ்பண்ட் பேரு ஷரத்னு சொல்லியிருப்பேன். யாரு நம்புறாங்களோ இல்லையோ, நான் இப்ப நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பயும் சிலர் நம்பாம தான் இருக்காங்க. அப்பதான் மலை உச்சியில ஒரு மயில் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த மயில் தெரிஞ்சா கடவுள் வரப்போறாருன்னு அர்த்தம் போல. இப்ப மயிலை பாக்குற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பூசாரி சொல்றது உண்மைதான், கடவுள் வந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க.
கடவுள் உத்தரவு தரலன்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு வாட்டியும் திருவிழாவை நார்மலா கொண்டாடி விடுவாங்க. ஆனா இந்த வாட்டி சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி மணிமுத்துவால மட்டும் தானே இவரை தூக்க முடிஞ்சது, இவருக்கு ஏதோ சக்தி இருக்கு போல, இவர் தான் இதுக்கப்புறம் பூசாரின்ற மாதிரி எல்லாருமே நம்புறாங்க. உன் கையால கயிறை எடுத்து கட்டி விடுப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வேற கேஸ்டா இருந்தாலும் இவர் கையால எல்லாருமே கட்டிக்கிறாங்க. நான் சாவறதுக்குள்ள இந்த ஊரை மாத்துவன் கதிர் சொல்லுவாரு. அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த ஊர்ல பாண்டின்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் வெளியூருக்கு போயிட்டு இப்பதான் ஊருக்கு வராரு. ஊர்ல செலிப்ரேஷன்லாம் போறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கதிரோட பாடியை ஒரு இடத்துல வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்த வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாண்டியும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே சமயம் மீனா பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, அம்மா சீமந்தம் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஷரத் இருக்காருல, அதெல்லாம் வேணாம், என் ஒய்ஃபை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா குழந்தை பிறக்கலன்றதுக்காக இவரை நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணிருப்பாங்க. குறிப்பா இந்த லேடியோட பையன் கிண்டல் பண்ணிருப்பான். அதனால தான் இப்படி அனுப்பி வர்றாரு. யாராலையும் தூக்க முடியலன்னு சொன்னாங்கல்ல, அதனால பாண்டி ட்ரை பண்ணி பாக்குறாரு. உண்மையிலேயே பாண்டியால தூக்க முடியல, மணிமுத்துவால மட்டும் தூக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்கல்ல. மணிமுத்து நீ வந்து தூக்கு, இத ஒரு வீடியோ மாதிரி நான் எடுத்துக்கிறேன், நல்லா வியூஸ் போகும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மணிமுத்துவம் தூக்குறதுக்காக பக்கத்துல போறாரு. ஆனா இந்த வாட்டி மணிமுத்துவாலேயே தூக்க முடியல, பயங்கரமா திணறிட்டு இருக்காரு. ஏன் தூக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஊர் பெரியவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் தான் தூக்க சொல்றானா, நீ எதுக்குடா தூக்குற, அமைதியா இருன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஊர் மக்கள் திரும்பி இவங்களோட சாட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. பூசாரி இது யாரோட தெய்வம், அவங்களோட தெய்வமா இல்ல எங்க தெய்வமா அப்படின்ற மாதிரி ரெண்டு குரூப்பா மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. பூசாரி இருக்காருல, முதல்ல சடங்கெல்லாம் முடிக்கலாம், அதுக்கப்புறம் யார் சாமின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே நம்ம சாமியா மாத்திரணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு குரூப் நம்ம சாமியா மாத்தணும்னு பேசுறாங்க, இன்னொரு குரூப் நம்ம சாமியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்படி சண்டைலாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கதிரோட பாடி காணாம போயிருது. இத பாக்குற இந்த பிரசிடென்ட் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. மணிமுத்துவால மட்டும் தானே தூக்க முடியும், அவன் வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி பையனை கூட்டிட்டு வந்துடுறாரு. என்னடா அந்த கடவுளை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தந்துட்டியா அப்படின்ற மாதிரி மணிமுத்து கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க நம்ப மாட்டாங்க. ஒழுங்கா எங்கன்னு சொல்லுன்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் பையன் தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா கதிர் அடிக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. இவர் எதுவுமே பேசாம அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஊர் மக்கள் திரும்பி அந்த பாடி கிடைச்சிருச்சு, அதாவது கடவுள் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி திடீர்னு கடவுள் காணாம போனாரு, திரும்பி கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப மீனாவோட அம்மா இருக்காங்கல்ல, கண்டிப்பா அந்த சடங்கை பண்ணணும் மாப்பிள, அதை பண்ணலனா நிறைய பிரச்சனை எல்லாம் வரும், புரிஞ்சுக்கோங்க மாப்பிள அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த தம்பி கவனிக்கிறாரு. தம்பி இருக்காருல, மாமாவை எப்பவுமே கிண்டல் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேற கேஸ்ட சேர்ந்தவரு, அதனாலதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப அம்மா கெஞ்சுறத பார்த்தோன்னே இவருக்கு கஷ்டமாயிருது. இப்ப யாரும் இல்லாத போது ஹீரோவும் தூக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோவால தூக்க முடியல. கதிர் எதுக்காகடா இந்த மாதிரி பண்ற, என்ன மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி இவர் காலில் விழுந்து கெஞ்சிட்டுலாம் இருக்காரு. ஆக்சுவலா கதிர் இவரோட கற்பனையில என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரை எப்படியாவது மாத்துறா, இந்த ஊரை எப்படியாவது மாத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எப்படியாவது மாத்திடுறேன்டா, உன்னை தூக்க மட்டும் விடுன்ற மாதிரி இவருமே தூக்குற மாதிரி பண்ணிடுறாரு. கதிரோட பாடி திடீர்னு காணாம போச்சுல, எப்படின்றத பத்தி தங்கச்சி பிரபா சொல்றாங்க. ஆக்சுவலா தங்கச்சி பிரபா தான் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. எதுக்குன்ற காரணத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா அண்ணனோட பாடியை கொளுத்தி விட்டணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசினதை இவங்க ஒட்டி கேட்டிருப்பாங்க. அந்த மினிஸ்டர் ஆளுங்க தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அண்ணனோட பாடினால அவங்க சேர்ற மாதிரி இருக்குல்ல, அதனால கொளுத்தி விட்டுலாம்னு நினைச்சிருப்பாங்க. அது தெரிஞ்சுதான் இவங்க டக்குன்னு மறைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில திரும்பி கொண்டு போய் அங்க வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பிரபா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊரை பிரிச்சே வைக்கணும்னு ஒரு குரூப் செயல்படுறதோ இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, வேணும்ட்டே அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தணும், அந்த சாமியை எரிய வச்சிடணும், அதாவது அந்த பாடியை எரிய வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்துறாங்க. இப்ப நிறைய ராக்கெட் அந்த சாமி கிட்ட போயிட்டு இருக்கு. சாமியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் குறுக்க வராங்க. ராக்கெட் அவங்க மேல பட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி காயப்பட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு ஊர் மக்களை சேர்ந்தவங்களும் கையெல்லாம் பிடிச்சுக்கிறாங்க. அதாவது மாத்தி மாத்தி தொட்டுக்க கூட மாட்டாங்க. இப்ப சாமியை காப்பாத்துறதுக்காக ரெண்டு பேருமே சேர்ந்து கையை பிடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே கதிர் ரெண்டு கிராமத்தையும் சேர்த்துட்டான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சாமியை காப்பாத்தினதுக்கு அப்புறம் எல்லாருமே சட்டு சட்டுன்னு கையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த பிரசிடென்ட் பையன் முதுகுல அடிபட்டிருக்கும். பயங்கரமா இவனுக்கு வலிக்குது போல. என்ன போட்டுட்டு இருக்கவர்கிட்ட வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நெருப்பு காயம் அப்படிதான் தம்பி வலிக்கும்ன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அப்ப அந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், நம்ம அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. இப்ப சரத் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த மீனாவோட தம்பி வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் மீனாவோட தம்பியா இல்ல மீனாவோட முறை பையனான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, தயவு செஞ்சு இந்த சடங்குக்கு நீங்க சம்மதிங்க, நான் உங்களை கிண்டல் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சோகமா பேசிட்டு இங்க இருந்து போறாரு. இதனால சரத்தோட மனசும் மாறுது. நம்ம அவங்க சொன்ன மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு.
இப்ப பிரசிடென்ட் இருக்கார்ல, கடவுளை காப்பாத்துறதுக்காக அந்த ஊர்க்காரனோட கையை போய் புடிச்சிட்டேன்ற மாதிரி கொஞ்சம் ஆத்திரப்படுறாரு. அந்த கடவுள் நமக்கு தான் வரணும், இன்னைக்கு பேசி ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த ஊர் எட்டும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாரு. இப்ப கடவுள் யாருக்குன்றத ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி மணிமுத்து கிட்டே இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மணிமுத்து உடம்புல சாமி வந்துருது போல, இவர் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஜோதியை நீங்க பார்க்க முடியாதுரா, நீங்க எப்போ ஒத்துமையா இருக்கீங்களோ அப்பதான் நான் ஜோதியை உங்க கண்ணில் காட்டுவேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. கடவுள் தான் பேசுறாங்க, அப்ப நம்ம ஒத்துமையா இருந்தாதான் அந்த ஜோதியை பார்க்க முடியுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜோதி தான் கடவுள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன செய்வீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாருல, ஊர் மக்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாண்டி இருக்காருல, ஒளிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் இவளுக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்றாரு. கடவுள்லாம் என்னோட உடம்புக்குள்ள வரவே இல்ல, நான் தான் கடவுள் மாதிரி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஊர் மக்கள் திரும்பி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த டிராமாவை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. நீங்க சேர்ந்து இருந்தாதான் உங்க கண்ணுக்கு ஜோதி தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடப்பாவி, நீ பாட்டுக்கு ஜோதி தெரியும்னு சொல்லிட்ட, இப்ப எப்படா ஜோதி தெரியும், நம்ம ஜோதியை தெரிய வைக்கலன்னா பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியாவது நம்ம ஜோதியை தெரிய வைக்கணும், அந்த ஜோதி எப்படி தெரியும்ன்றத தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கிராமத்துல நடந்துட்டு இருக்கிறத பத்தி மினிஸ்டருக்கு தெரிய வருது. அச்சச்சோ, அந்த ஜோதி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிரும். அது சரி, எப்படி திடீர்னு ஜோதி தெரியும், அதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்றாங்க போல, அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும், அதாவது ஹீரோவும் பாண்டியும் சேர்ந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இந்த பூசாரி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அந்த ஜோதி எப்படி இருக்கும்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. கண்ணு கூசுற அளவுக்கு அந்த ஜோதி தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வர மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இன்னைக்கு திருவிழாவோட 3வது நாளா இருக்கும். இந்த 3வது நாள் ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு குச்சை வச்சு மேல இருக்கிறத அடிப்பாங்க பாத்தீங்களா, அதுலயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏறி அதை போய் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்க போல. இப்ப எல்லாருமே கையெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களாம் ஏறுங்க அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்றாங்க. இப்ப சின்ன பசங்கள்ல நவீனோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி மேல ஏறிட்டு இருக்காங்க. அவங்க ஏறியும் முடிக்க முடியல. அதனால நவீன் இருக்கார்ல, சூரி வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா சூரிக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவங்க மேல ஏறினா அவங்க கோவப்பட்டு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்ப பிரசிடென்ட் பையனே சூரி வாடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இந்த பையனும் தைரியமா மேல ஏறிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையனும் மேல இருக்க அந்த பானையை உடைக்கிறான். ரெண்டு குரூப்பும் சேர்ந்ததை பார்த்து ஹீரோ இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஒரு பொண்ணு எப்பவுமே ஒரு பையன் கூட விளையாடணும்னு ஆசைப்படுவாள், நான் விளையாட போறேன்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. கடவுளே ரெண்டு கிராமமும் சேர்ந்து இருக்கணும் தானே சொல்றாரு. கடவுள் பேச்சை நீங்க கேட்க மாட்டீங்களா, கடவுள் பேச்சையே நீங்க கேட்கலனா உங்க பேச்சை நான் எதுக்கு கேட்கணும்ன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு பேசுறா. இத பாக்குற பெரியவங்க எல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமால, நம்ம ரொம்ப மோசமா நடந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப அப்பாவும் அந்த பொண்ணை விட்டுறாரு. அந்த பொண்ணுமே அந்த பையன் கூட போய் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. இப்ப ஊர் மக்கள் எல்லாரோட மனசும் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அந்த ஜோதி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஊர் மக்கள் ஒத்துமையாயிடுவாங்க. ஜோதியை நீ தான் எப்படியாவது போய் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. இங்க நான் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிக்னல் கொடுக்குறேன், நீங்க சமாளிச்சிட்டு இருங்க, நான் மேல போய் ஒளிய வர வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவர் சொல்றாரு. இப்பதான் இந்த இடத்துக்கு மினிஸ்டர் அனுப்பி ஒரு போலீஸ் வராரு. 3 நாளா இவங்க பாடியை வச்சிருக்காங்கல்ல, கிளியர் பண்றதுக்காக தான் வராரு. கிளியர்லாம் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் பையன் தடுக்கிறான். இவர் அந்த பிரசிடென்ட் பையனை அடிக்கிறதுக்காக வராரு. பிரசிடென்ட் குரூப்பை சேர்ந்தவங்க தானே எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஆனா பக்கத்து குரூப்பை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இப்ப ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்களும் ஒத்துமையா பேசுறாங்க. அரெஸ்ட் பண்றதா இருந்தா எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாறிடுது. மினிஸ்டர் வந்துடுறாரு, அதே மாதிரி கலெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப டாக்டரை வச்சு பாடியை செக் பண்றாங்க. மேடம், அவர் இறந்துதான் போயிருக்காரு, ஆனா எப்படி 3 நாளா டீகம்போஸ் ஆகலன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி டாக்டர் ஆச்சரியப்படுறாரு. நீங்க பாடியை இப்படி வச்சிருந்தா எப்படி, டிஸ்போஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. இந்த திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க பண்ணுவோம், அது வரைக்கும் எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி கலெக்டர் லேடி ஏத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த மினிஸ்டர் பேசுறாரு. ஆனா மினிஸ்டர் பேசுறதை இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இந்த மணிமுத்தம் இங்க இருந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல சிக்னல் கொடுத்துட்டு நான் போயிடுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சிக்னல் கொடுத்துறாரு. இவங்களுமே இவர் இல்லாததை மேனேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா வேகமா மலையில ஏறி வந்துட்டு இருக்காரு. இங்க ஒரு வெளிச்சத்தை உருவாக்கிடணும்ன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி இவர் வர வாய்ப்பு இருக்குன்னு மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. எவனாவது வருவான்னு நினைச்சேன், நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஆளுங்களோட இவரும் கேட்கிறாரு. இவனை கொளுத்த விடாதீங்கடா, அடிங்கடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மணிமுத்துவும் இவங்க கூட சண்டை போட்டு எப்படியாவது அந்த ஒளியை ஏத்திரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா இவங்க இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க.
ப்ளீஸ் என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா இவங்க விடுற மாதிரியே தெரியல. அந்த வெளிச்சம் வரக்கூடாது, வெளிச்சம் வரதை யாரும் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மினிஸ்டர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த வெளிச்சத்தை பார்க்கலான்ற மாதிரி எல்லாருமே கையை கூப்பி கும்பிடுறாங்க. அந்த மலைப்பகுதியை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியும் வெளிச்சம் தெரிய போறது இல்ல, ஏதோ நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் மினிஸ்டர் யோசிக்கிறாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே வணங்கிக்கிட்டே அந்த மலையை பாக்குறாங்க. என்ன வெளிச்சம் தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது. ஆனா எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பிரசிடென்ட் பையன் இருக்காருல, கண்ணை மூடி நம்ம ஃபீல் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி ஃபீல் பண்ணும் போது இவருக்குள்ள ஒரு ஒளி வர மாதிரியே இவருக்கு தோணுது. இவருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. எல்லாருமே நமக்குள்ள அந்த ஒளியை ஃபீல் பண்ணலான்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லார் கண்ணுக்கும் அந்த ஒளி தெரிய ஆரம்பிக்குது. உண்மையில அந்த இடத்துல ஒளியே வரல, ஆனா ஒளி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. என்ன நம்ம ஒண்ணு நினைச்சோம், இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் இந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. அதே சமயம் கலெக்டரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, கையை கூப்பி வணங்கிட்டு இருக்காரு. இதை இவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னா சட்டுன்னு கையை இறக்கிடுறாரு. மேடம் என்னோட நம்பிக்கைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க நான் எப்பவுமே அடுத்தவங்க நம்பிக்கையில தலையிட்டது இல்ல, எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்ல, நீங்க கும்பிடுறத நான் என்னைக்குமே தடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இவரை கும்பிடவும் சொல்றாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்க சாமி கயிறை கட்டதை தாண்டி இப்ப ஜாதி கயிறெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜாதி கயிறெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே அந்த ஜாதி கயிறெல்லாம் கழட்டி போட்டுறாங்க. இப்ப ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்களும் இவரை அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. கடவுளை ஊர்வலம் தூக்கிட்டு போகும்போது எல்லாருமே பார்த்து வேண்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாருமே வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் பேரலா இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நடக்கிற சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷரத் இருக்காருல, மீனாவோட அம்மாவை பார்த்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த சீமந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாண்டி இருக்காரு பாத்தீங்களா, அவர் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. இதை தாண்டி நவீன் அப்படின்ற அந்த பையன் இருக்கான்ல, டே சூரி இப்ப வேணா இந்த சேர்ல உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு சூரி இருக்காருல, நான் முதல்ல இந்த சேரை பெரிய விஷயமா நினைச்சேன், ஆனா இது சாதாரண சேர் தானே, இதுல நான் எதுக்கு உட்காரணும், எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவனும் மறுத்துறான். அந்த கதிரோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, கதிர் முழிச்சு ஹீரோவை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. இப்ப ஹீரோவும் அதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. கதிர் சொன்ன மாதிரியே இந்த கிராமத்தையே மாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கிராமத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்ப எது பண்ணாலும் சரி எல்லாருமே சேர்ந்துதான் பண்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் பிரபாவும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.